ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொச்சின் ஃபிஷ்ஷிங் ஹார்பர் தான் வந்திருக்கோம். இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் இதுவும் ஒன்று. ஆழ்கடலுக்கு போன விசைப்படகுலாம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக மீன் ஏலவரத்துக்காக மீன்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுறா மீன்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இந்த சுறாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தூண்டில் மூலமாக பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஒரு மீனும் 100 கிலோக்கு மேலே தான் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு கொண்டு போகிறதுக்காக திருக்கை மீன்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. இந்த திருக்கை பார்த்தீங்கன்னா இதை யானை திருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே 100 கிலோ 150 கிலோ இருக்கும். இந்த திருக்கை பார்த்தீங்கன்னா 1 டன் வரைக்கும் கூட வளரும்னு சொல்லுவாங்க. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார் மீன் சொல்லுவாங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் கலவா ஐட்டமாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கலவா, செம்பரா மீன், அப்புறம் வெள்ளைக்கலவா, இந்த மாரி மீன்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா இது கண்டல் மீன் சொல்லுவாங்க. இது ஆழ்கடலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மீன். இந்த பண்டாரி மீனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். சில இடத்துல இது புள்ளிக்கலவான்னு சொல்லுவாங்க, பன்னி மீன் சொல்லுவாங்க. இந்த பாறை மீன்கள்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட டன் கணக்கில் இருக்கும் போல இருக்குது. எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு மீனுமே 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் கருங்கண்ணி பாறை தான் அதிகமாக இருக்குது. One